இன்றைக்கி நம்ம சிக்கன் டிக்கா அதுவும் தவாவில் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்து வறுத்துக்க போகிறேன். அதில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து நல்லா வாசனை வரும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா வறுத்துரும். இதை வந்து ஓரமாக வச்சுட்டு அப்புறம் வந்து சிக்கன் வந்து க்யூபாக கட் பண்ணியிருக்கோம். 200 கிராம் தயிரை வந்து நான் ஒரு துணியில் கட்டி வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம். அப்போ அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகி இந்த மாதிரி நல்லா திக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, கசூரி மேத்தி, கரம் மசாலா, சில்லி பவுடர், அப்புறமா மஞ்சள் பொடி, அப்புறமா சாட் மசாலா, அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த கடலை மாவு. கேப்சிகம் வந்து நீங்கள் என்ன கலர் வேணால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி க்ரீன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் என்ன சைஸோ அந்த சைஸ் தான் நீங்கள் கட் பண்ணி ஸ்கொயராக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, அதுக்கப்புறமா அந்த கேப்சிகம் சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறமா ஆஃப் லெமன், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைட்டு தண்ணியெலாம் சேர்த்துடாதீங்க, ஏன்னா தயிர் இருக்குதுல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நம்மளுக்கு வந்து பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அஜினோமோட்டோ சேர்க்கறதுக்கு மேலே நீங்கள் இது சேர்த்துட்டு போயிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் தான் இருக்கும். இது தண்ணியை லைட்டாக அந்த கையை நனைச்ச மாதிரி தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி திரும்பவும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேஷனுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து எவ்வளோ நேரம் மேரினேஷன் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டு வரும். ஸோ நான் இன்றைக்கி 2 to 3 hours வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். இப்போ வந்து நான் 2 hours வந்து இது மேரினேஷன் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் இதில் வச்சுருக்கேன், ஃப்ரீசர்லலாம் வைக்கல. நீங்கள் வெளியே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஆனால் 1 hourல நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த ஸ்கியூவர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டிக்கு. இதை வந்து முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அப்போ தான் நம்ம தவாவில் வந்து அதை ஃப்ரை பண்ணுறப்போ என்ன ஆகும்னா ரொம்ப பேர்ன் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் அதை தாக்கு பிடிக்கும். இப்போ வந்து கேப்சிகம், சிக்கன், ஆனியன் இப்படி 1 by 1 நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ அந்த மாடலில் நீங்கள் வந்து இதை ஸ்கியூவரில் சொருக்கி வச்சுருங்க. இதே மாதிரி எத்தனை ஸ்டிக் வருதோ அதில் ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் எல்லோ கலர், ரெட் கலர் கேப்சிகம்லாம் சேர்த்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக. நான் இன்றைக்கி க்ரீன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. நான் ஒரு பெரிய தோசை தவாவில் வந்து இப்போ நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நான்ஸ்டிக் தோசை தவா தான், நார்மல் தவா. இதில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் அதை நல்லா சூடு பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேம் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கியூவரை லைனாக வச்சுருங்க. வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக எண்ணெய் வந்து கிரேஸ் பண்ணிக்கோங்க. நிறையெல்லாம் ஊற்ற தேவையில்லை, மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதும். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருங்க. ஒரு 5 minutesக்கு ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா சைடும் அது வேகணும் இல்லையா? ஸோ அதனால் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா அது க்ரில் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இல்லை இந்த மசாலாலாம் உள்ளே அப்படியே இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு சைடும் இந்த சைடு, அந்த சைடு, லெஃப்ட், ரைட்டு எல்லா சைடும் நீங்கள் வந்து அது பக்கத்துலேருந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க 5 minutes ஒன்ஸ். உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் சேஞ்ச் ஆகும். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மசாலாலாம் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூப்பராக குக் ஆகிடுச்சு. அண்ட் சிக்கன் டிக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபோர்க், ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்டிக் வச்சோ நீங்கள் குத்தி பாருங்கள் இந்த மசாலாலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் டிக்கா இஸ் ரெடி. ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. அண்ட் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.